ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஓய், அப்படி நானும் இருந்துட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இருந்துட முடியாது. அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ராமனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு நாடே இருக்கிறப்போ ராவணனை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு 400 பேர் கூட இல்லாம போயிடுவேன். அந்த 400ல் நானும் ஒருத்தன். இப்ப ராவணனை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னப்பா? அதான் ராமன் இல்லாம ராமாயணம் இல்லை. சரி, ராவணன் இல்லைன்னா ராமனே இல்லையே. ராவணன் இல்லாத ஒரு ராமாயணத்தை உங்களால நினைச்சு பார்க்க முடியும்? ராமனை நல்லவரா காமிக்கிறதுக்காக, ரொம்ப நல்லவரா காமிக்கிறதுக்காக ராவணனை அயோக்கியனா, பரம அயோக்கியனா காமிச்சாங்க பார்த்தீங்களா? அதாவது எழுதுனவங்களாம் நல்லா தான் எழுதுனாங்க, அதுல எல்லாம் எதுவும் குறையெல்லாம் கிடையாது. அதை எடுத்துக்காட்டுக்காக நமக்கு எடுத்து காட்டினாங்க பார்த்தீங்களா? அவங்க காட்டினதுல தான் விஷயமே இருக்கு. இப்போ ராமரை கடவுளோட அவதாரம், மனுஷனா பிறந்தாருன்னாங்க. அதாவது மனுஷ உருவில கடவுள். ராவணன் மனுஷனா இருந்து எல்லாருக்கும் கடவுளா இருந்தவன். அதை எத்தனை பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. ராம யாரு, ராவண யாரு, நாமெல்லாம் யாரு, நம்மளை எப்படி போர்ட்ராய் பண்ணியிருக்காங்க பத்துருவமா? மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. ராமனை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அதை விட ஒரு படி மேல ராவணனையும் சொல்லலாம். மருத்துவன், மாயக்காரன், பாசக்காரன், பராக்கிரமன், இசைப்பிரியன், பதிவிரதன், புறமுதுகிட்டு ஓடாதவன், தஞ்சம் என வந்தோருக்கு சொந்தம் என ஆனவன், வஞ்சம் இல்லாதவன், வாஞ்சை உள்ளவன், ஒப்பற்றவன், லங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன் அலைஸ் ராவணன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கேப்டன் ஸ்டைல சொல்லலாம். சாதாரண மக்களுக்கு தான் கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும், ராவணனை தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். இப்படித்தான் உண்மையிலேயே ஒரிஜினல் ராவணனை போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதி வச்சிருக்கிறது இதுதான். ராவணனை சாதாரணமான ஆளெல்லாம் சொல்லலை. அதாவது ராமர் அவரையே அவ்வளவு பெருசா சொல்றாங்க அப்படின்னா அவர் கடவுளோட அவதாரம், அப்படிதான் அதுல போர்ட்ரை ஆயிருக்கு. ஆனா ராவணனை அந்த ராமனுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருப்பான். அதான் ராமனுக்கு எந்நேரமும் சுத்தி ராமன் ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் ராமனுக்கு வேலை ஓடும். உண்மைதானே? அவர் அந்த மாதிரி ஒரு அரச குடும்பத்திலேருந்து அவரை பேம்பர் பண்ணியே வளர்த்துட்டாங்க. ராமனுக்கும் ராவணனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ராமனை சுத்தி ஆள் இல்லைன்னா ராமனால இயங்க முடியாது. ராவணனை சுத்தி இருக்கிறவங்க ராவணன் இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களால இயங்க முடியாது. இதுதான் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில அந்த ஒரு வித்தியாசம். இதை யாருமே நமக்கு எங்கேயுமே சொல்ல. பொதுவா ராவணன் அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன தோணும்? ராமாயணம்னு எடுத்துட்டாலே ராம வெளில உடைச்சதை விட ராவண சீதையை தூக்கிட்டு போனதுதான். அப்படித்தான் நமக்கு உள்ளுக்குள்ள பதிச்சு வச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், ராவண சீதையை தூக்கிட்டு போனது ஒரு காமுகனா தான் அவனை காமிச்சிருக்காங்க. ராவணன் என்னைக்குமே ஒரு காமுகனா தான் காமிச்சிருக்காங்க. அவன் எவ்வளவு பெரிய ஒரு அழக, எவ்வளவு பெரிய வீரன். இந்த 10 தலைன்றாங்களா, அது 10 தலை கிடையாது, 10 கலைகள். அதைத்தான் அந்த 10 தலை சேர்ந்தது ஒரு தலைநாயை பத்தியா. 10 கலையிலையும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ராவணன் அடிச்சுக்கிறதுக்கு, பக்தியிலையும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படித்தான் சார் போட்டு. ஆனா அதை எவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எப்ப பாரு ராவணனை கிட்டத்தட்ட நம்ம ஊர் மன்சூர் அலிகா மாதிரியே தான் நினைச்சிருக்காங்க. இந்த கட்டிலு மொத்த சீதை தூக்கிட்டு போறது, இதை மட்டும்தான் அவன் தூக்கிட்டு போனான்னாங்கள. தூக்கிட்டு போனதுனால சீதைக்கு என்ன ஆச்சு? சீதையோட கண்ணியம் கூடுச்சு. ராவணனோட கண்ணியம் அதை விட உயர்ந்து நின்றுச்சு. தூக்கிட்டு போனாலே நல்லா பார்த்துக்கங்க. பல பேர் இதை முழுசா முதல்ல சொல்லி முடிச்சிரு. சூப்பர். இந்த மேட்ரை தூக்கிட்டு போன மேட்ரு, அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ரு.
ராமனும் அவங்களோட வகையாக்களும் எப்படி அதை வந்து இது எழுதியிருக்குது, நானா சொல்லல, அவங்க எப்படி வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க, ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துங்க. பொம்பளை பிள்ளைல ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார், அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூர்பனகை போறாங்க, போற இடத்துல சூர்பனகை யாரு? ஒரு ராஜவம்சம், அவங்க ஊருக்கு அவங்க ராஜவம்சம், கரெக்டு தானே? இவர் ஒரு ராஜவம்சம், ராமனும் லக்குமனும் ஒரு ராஜவம்சம். அவங்க கிட்ட பார்த்தோன்னே வந்து காதல், கண்டதும் காதல். இவருக்கு மட்டும்தான் வருமா? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், இங்கெல்லாம் நோக்கினா வராதா? அவங்களும் நோக்கியிருக்காங்க, அவங்களுக்கும் வந்திருக்கு. இல்லை அந்த பக்கத்துலேருந்து ரியாக்ஷன் வரல. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஜென்டிலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சூர்பனகை வந்து, ஏங்க நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதான் இவங்க யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது, பார்த்ததும் பிடிச்சிருக்கு. அதனால ராஜவம்சமாக இருந்தாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் என் விருப்பத்துக்கு குறுக்கெல்லாம் வந்து விழுக மாட்டார், எங்கள் வீட்டிலலாம் அந்த பிரச்சனையெல்லாம் வராது, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கேட்டால் ஒரு மனுஷன் என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? சரிம்மா, ஓகேம்மா, உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லலாம். இல்லைம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அதெல்லாம் முடியாது, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லலாம். அந்த பேச்சுவார்த்தை அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கப்ப இடையில எங்கேருந்தோ லக்குமனை வந்து மூக்கையும் மார்பையும் அழுத்திருக்காப்புல, மூக்கையும் மார்பையும் அழுத்திருக்காப்புல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ராஜ வம்சத்தில் அதாவது ஒரு அரசியலங்குமாரி, உலகத்திலே வந்து வசந்த வரங்களை பெற்ற ஒரு அண்ணன், அதுவும் இல்லாமல் இந்திரலோகம் எல்லா லோகத்தையும் ஆள்ற ஒரு அரசன், 9 கிரகங்களையும் படியில் போட்டு ஆனவந்தேன். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது, திமுரு கொழுப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவனோட வீர பராக்கிரமங்களை பாருங்க, 9 கிரகங்களையும் ஈசனே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை செஞ்சு விடுவாங்க, பட் ஆனால் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் அவனை பண்ண முடியாது, அவனோட திறமைக்கு அது குப்பரை படுக்க போட்டு மேலே ஏறி மிதிச்சுதான் மேலே சிம்மாசனத்தில் போய் உட்காருவாப்புல. அப்பேற்பட்ட ஒரு அசகாய சூரன், அவனை அசுரன்றாங்க, அசகாய சூரன். அப்பேற்பட்ட மனுஷனோட தங்கச்சிய ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? சிம்பிளா யோசிங்க, அவன் என்ன பண்ணுவான்? கோவம் எந்த ரேஞ்சில் இருக்கும்? வந்து பார்த்துருக்கேன், அப்போ 3 பேர் காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. 3 பேர் இருந்தப்ப கூட இருந்தவங்க இவங்க பண்ண கூட இருக்கிறவங்க குழப்பி விடுறது. அவன் நினச்சிருந்தா எவன்டா என் தங்கச்சியை அடிச்சேன்னு சொல்லி நேரம் அவர் கூட சண்டைக்கு போயிருக்கலாம். பட் ஆனால் ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரி என் வீட்டு பொம்பளையை நீ அசிங்கப்படுத்திட்டியல்ல, வீட்டு பொம்பளைகளை வந்து அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடாமல் தூக்கிட்டு போயிருக்காப்புல. ஆனால் அந்த இடத்துக்கு போய் சேரவே கடவுளுடைய அவதாரமான ராமருக்கு பல நாட்கள் ஆச்சு. அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவர் கடவுளோட அம்சம் தானே, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் நினச்சிருந்தா உடனே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கலாமே, ஏன் போகல? இல்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை. இருந்தாலும் அங்கே கூட்டி போய் அங்கே வச்சு தொடாமல் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனாருன்னாங்க. அவர் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனாப்பிலையா இல்லை ஒரு ஆங்கிரியில் தூக்கிட்டு போனாப்பிலையான்னு அவருக்கு தான் தெரியும், வால்மீகிக்கு தான் தெரியும். அவரோட அழகுல மயங்கி, மற்றபடி சீதையை மேலேருந்து பார்த்தோன்னே வந்து கவர்ந்து கண்டது, அதாவது நல்லா பதி விரதல் இருக்காங்க, அவரை சொல்லியிருக்காங்க. அவர் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனது அப்படின்னா சொல்றத நம்ம அதுக்கப்புறம் நம்பிக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ராவணனை எப்படி 10 நாள் நேருக்கு நேர் போர் போட்டிருக்காங்க சார். கடவுள் 10 நாள் நேருக்கு நேர் போர் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு கதை, வாலியை எப்படி நின்று ஐயா அடிச்சாருன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா வாலிக்கு நேரோட நேராக நின்று யாராவது போட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாதி பவர் வந்து வாலிக்கு வந்துடும், அவங்க வந்து கம்மியாயிருவாங்க, இவர் வந்து ரொம்ப அதிகமாக விஸ்வரூபமாக இருப்பார். அதனால மறைஞ்சு நின்று அடிச்சிருக்கார். தர்மப்படி, அவங்களோட ஒரு யுத்த தர்மப்படி, நியாய தர்மப்படி அதெல்லாம் வந்து சரின்றாங்க. நினைச்சு பாருங்களேன் எப்படியெல்லாம் கோத்தூராயிட்டு. ராவணனையும் சாதாரணமான சாட்சியில் 10 நாள் போர் போட்டு இங்கேருந்து ஒரு ஆள் கலண்டு ஓடிச்சாங்க, விபீடனன் சொல்லிட்டு, ராவணனோட 2வது தம்பின்னு நினைக்கிறேன்.
அந்த மனுஷன் கூட போய் நின்று எல்லாத்தையும் கோத்து விட்டுருக்காப்புல. இங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் போனீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட்லாம் இப்போ சொன்னீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். எல்லா ரகசியத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவன் யார்? அவன் அதுக்கப்புறம் அங்கே ரகசியமே ஒன்றும் கிடையாது. அவன் மொத்த படையும் இழந்துடுறான். சதி அத்தனையும். அவரோட பையன் இந்திரஜித்து, அவரால் தான் வந்து சுருண்டாங்க அங்கே ராமனும் லக்குமணனும். போய் வந்தாப்புல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு எதுக்கு வந்தார்? இதை சமாளிக்க முடியல. அவங்க சொன்ன கதைகள் இது அத்தனையும் சூழ்ச்சியால், ஒட்டுமொத்த சூழ்ச்சியால் அழிக்கப்பட்டது தான் ராவணன். ஒட்டுமொத்த சாதாரண ஒரு மனுஷன் சரிக்கு சமமாக நின்று அப்பேற்பட்ட ஒரு ஆளோட போட்டி போறானா அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவனைத்தான் இவங்க அத்தனை பேரும் கொலகாரன், காமுக, பொம்பளை பொறுக்கி அப்படித்தான் பேசுறாங்க எல்லாரும். ராவணனெல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்கடா சொல்றாங்களே. ராமன் தான் பெஸ்ட்டு. அதான் ராமராஜ்யம் இந்தியா வடக்குல, இந்தியா பூரா சொல்ல முடியாது, வடக்குல பூரா ஜெகஜோதியா இருக்கு. ஆனால் இங்கே தெற்குல பூஜ்ஜியமாக இருக்கு. ஏன்னா இங்கே ராவணனை லவ் பண்ணுறதை விட ராவணனை லவ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம் சார். இப்போ சொல்கிறாங்கல்ல இந்தியா முழுக்க ராமராஜ்யம். இதே இந்தியாவில் ராவணனுக்கு கோயில் இருக்கு. ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்கே ரொம்ப விமர்சையாக இருக்கும். சரி, சவுத்தில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நார்த்தில் அதை விட அதிகமாக இருக்குது. இங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா இருக்குப்பா, லக்னோவில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் ராவணனுக்கும் கோயில்கள் இருக்கு. இப்போ இவங்களோட கன்ஃபியூஷனு எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, தமிழ்நாடு ஆன்மீக பூமின்றாங்க. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, பக்தியில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்றாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் இங்கே ஏன் செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது? இங்கே இப்பன்னு இல்லை, எப்பயுமே அப்படித்தான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது இது வந்து இந்த ராமாயணமே என்னன்னா வடக்கு தெற்கு ஒரு போட்டியாக தான் வந்து உருவாக்கி இருக்கதா ஒரு தகவலும் உண்டு. ராவணன் இங்கே இருக்கிறவங்களோட அடையாளமாகவும் ராமனும் அங்கே இருக்கிறவங்களோட அடையாளமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க சார், நான் சொல்லலை. இப்போ இந்த ராம லீலா ஃபங்க்ஷன் அவங்க நடத்துகிறாங்க, நாம ஏன் ராவண லீலா நடத்தக்கூடாதுன்னு 60 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிட்டாங்களா ஐயா கருணாநிதி குறிப்பில் இருக்க. அங்கே அந்த ராமலீலா அப்போ ராவணனை வச்சு எரிப்பாங்க. அது எரிக்கிறத படமாக்கி ஊரு பூரா போட்டு காமிச்சு நல்ல குதூகலமாக இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆளு ஐயா அறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் உட்காந்துருக்கப்ப கலைஞர் அண்ணாட்ட கேட்டிருக்காராம், நாம் ஏன் ராமனை எரிச்சு ராவண லீலா கொண்டாடக்கூடாது? கேட்டிருக்காங்க சார் பதிவு. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்கிறாங்க, இவங்களுக்கு பிடிச்சது இவங்க செய்ய வேண்டியது தானே. ஒவ்வொரு இடத்துலையும் மாறும்ல, பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பாங்க? அதை கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. அது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும்? இவ்வளவு ஏன் மணியம்மை அவங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க 1974 நினைக்கிறேன். நாங்கள் இதை செஞ்சு அதுக்கு ஆல் ஓவர் இந்தியா பூரா வரவேற்பு கிடைச்சிருக்கு. ராவண லீலா நாங்கள் கொண்டாடுவோம். இதை செய்யக்கூடாது, செஞ்சிருக்குது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அதான் இதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க ராவண லீலாவுக்கெல்லாம். அதான் பக்தர்கள் மனசு புண்படும் நீங்க நினைக்கிறீங்க, அங்கே பகுத்தறிவாளர்கள் மனசு புண்படும் நாங்க நினைக்கிறோம். அங்கேயே பதில் சொல்லியிருக்காரு கலைஞர். இல்லை இப்போ இதை எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, ஏன் இங்கே எடுபடலை? எல்லாத்துக்கும் இது வந்து அதை சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே கடவுள், ஒரே நாடு, ஒரே வீடு, ஒரே காடு, இப்போ ஒரே கடவுள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் நியாயமாக யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு சம்பவத்தை, அதாவது ஒருத்தர் நல்லவனாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சமூகத்தையே கெட்டவனாக காமிக்கிறது எப்படி? அது எந்த அளவுக்கு யாரும் ஒத்துக்குவாங்க? ராவணன் கிட்ட இருக்கிற அந்த பழக்கங்கள் ராமன் கிட்ட இருந்ததா? ராவணன் கிட்ட இருக்க அந்த துணிச்சல் ராமன் கிட்ட இருந்ததா? ராவணன் கிட்ட அந்த உண்மையில அவரை ஒரு வார் லார்டுன்றாங்க, போர் தந்திரத்தில் அவரை அடிச்சுக்கவே முடியாதுன்ட்டு. இவ்வளவு ஏன் சார்
ராவணன் இருக்காப்புல இல்லை, போரில் இறந்து கலக்கிறப்போ ராவணன் கிட்ட லக்குமணனை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி ராமன் சொன்னதா ஒரு ஸ்டோரி உண்டு. ஏன்னா இந்த போர்க்காலத்திலேயே சுத்தமான ஒரு வீரன் அப்படின்னா அது ராவணன் தான் அப்படின்னு ராம இதை சொல்றப்போ லக்குமண தகச்சு போய் நிற்கிறாப்புல. என்னங்க நீங்களே சேம் சைடு கோல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இட்ஸ் ஆல் கனெக்டட். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. ராவணனை கும்பிட்றவங்க ராமனை கும்பிடுங்க, ராமனை கடவுளாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் ராவணை ஒரு நேர்கோட்டில் நின்று வாழ்ந்தாப்புல. உண்மையிலேயே அதான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருந்திருக்கான். பட் ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் இங்கே எதுவும் பெருசாக பேசுறது இல்லை. இனிமேல் நாம் பேசுவோன்ற எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம் இதை பற்றி பேசுவோம். இப்போ சொல்லுங்க, ராமன் பெருசா ராவணன் பெருசா? நன்றி.